என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருக்கிறவர்களோடு கூட குடியிருப்பதை பார்க்கிலும் எங்கே போய் குடியிருக்கிறது நல்லதா? வனாந்திரத்தில், அதாவது தனியான ஒரு இடத்துல போய், யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் இருக்கிறது நல்லதான். சற்று யோசித்து பாருங்கள். அப்போ சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருக்கிறவ எப்படிப்பட்ட கூச்சலையும் குழப்பத்தையும் கொண்டு வருவா, குடும்பத்தின் நிம்மதியை எந்த அளவுக்கு கெடுத்து போடுவா என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு சில குடும்ப தலைவிகளினால் குடும்பத்தின் நிம்மதியை சீர்குலைந்து போவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கணவனை வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க, பிள்ளைகளையும் திட்டி தீர்ப்பாங்க, மாமனார் மாமியாரை சொல்லவே வேணாம், எல்லா வகையிலையும் இம்சப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். சண்டைக்காரி அதே சமயத்தில் யாராக இருக்கிறா? கோபக்காரியாகவும் இருக்கிறா. இப்படிப்பட்டவர்களினால் குடும்பம் சீரழிந்து போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் என்ன செய்வார்கள்? குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒரு தனிமைக்கு நேராய் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். அதனால தான் சில பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும். சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருக்கிற ஒரு தாய் தகப்பனை பெற்றிருக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா தனிமையில் தங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நயவஞ்சகர்களிடத்தில் நிறைய பேர் சிக்கிக்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் சில பேர் தங்கள் கணவனை தூரப்படுத்த ஆரம்பித்துடுவாங்க. குடும்ப வாழ்க்கையிலேருந்தே தூரப்பட்டு போய்விடுவார். அது காரணம் என்ன? அவங்களுக்குள் இருக்கிற கோபம், மூர்க்கத்தனம். அருமையான குடும்ப தலைவியே, இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு சண்டைக்காரியும் கோபக்காரியுமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கே மனம் திரும்பி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கே அந்த கோபத்தையும் மூர்க்கத்தனத்தையும் விட்டுவிடு, தாழ்மையை தரித்துக்கொள். குணசாலியான ஸ்திரீக்குரிய எல்லாவித குணங்களையும் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாய் செயல்படுத்த ஆரம்பி. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாய் இருப்பாள் என்பதை குறித்து நீதிமொழிகளில் 31வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை தியானித்து அவைகளை உன் வாழ்க்கையிலே ஆபரணமாய் தரித்துக்கொள்ள ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் உன் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார். பாருங்கள், சமாதான கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்வதை அந்த இடத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.